Hello students, welcome to Maths class 10 Samacheer syllabus chapter 4 geometry அதில் similar triangles exercise 4.1 ஓட question number 5 in the adjacent figure so diagram அவங்களே கொடுத்துட்டாங்க triangle ABC is right angled at C and DE is perpendicular to AB so இது வரைக்கும் நம்ம givenல அப்படியே copy பண்ணிக்கலாம் angle C is 90 degree C எங்க இருக்கு இந்த கார்னர்ல இருக்கு C இங்க இருக்கு that is 90 degree and DE perpendicular to AB ங்கிறதுனால இந்த இடத்துல E 90 degree so அது ரெண்டும் givenல எழுதிக்கலாம் to proveல triangle ABC is similar to triangle ADE and findல to findல AE and DE so இந்த ரெண்டு triangle similar னு prove பண்ணிட்டு AE யும் DE யும் நம்ம கண்டுபிடிக்க போறோம் so இப்போ main diagram exercise 4.1 ஓட fifth question இதான் main diagram givenல triangle ABC ல angle C is 90 degree so இது 90 degree DE perpendicular to AB so இந்த E ங்கிற angle 90 degree angle E is equal to 90 degree அடுத்தது to prove இந்த ரெண்டு triangle similar னு prove பண்ணனும் அடுத்தது AE யும் DE யும் என்னன்னு கண்டுபிடிக்கணும் so இப்போ இதான் question இப்போ நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம்னா similar prove பண்றதுக்கு முன்னாடி அவங்களே ஆர்டர் கொடுத்துட்டதுனால அதே ஆர்டர்ல ரெண்டு சின்ன ட்ரையாங்கிள் எடுத்து வரைஞ்சிக்கலாம் ஸோ ABC வரையணும் இங்கே ABC ரைட் ட்ரையாங்கிள் ஃபார்மில் இருக்கு சிங்கிறது 90 டிகிரியில் இருக்கு ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள் இது மாதிரி வரைஞ்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் ABC இதில் சிங்கிறது 90 டிகிரி இப்போ இதில் அடுத்த ட்ரையாங்கிள் ADE அது இதே ஃபார்மில் தான் வரைய போகிறோம் இப்போ இங்கே ABCன்னு இது மாதிரி போனோம் ஐ மீன் லெஃப்ட் சைடில் வந்து பேஸ் போனோம் அதே மாதிரி ADயும் A இங்கே லெஃப்ட் சைடில் D இந்த பக்கம் E இங்கே Eங்கிறது 90 டிகிரி ஆங்கிள் E இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி இப்போ இதில் இன்னும் தெரிஞ்ச மெஷர்மெண்ட்ஸ்லாம் எழுதிக்கலாம் ஏலேருந்து C வரைக்கும் இங்கே A இருக்குது இங்கே C இருக்குது ஸோ இந்த டோட்டல் லென்த் இது 3 இது +2 அப்போனா ஏலேருந்து C வரைக்கும் 5 அடுத்தது B லிருந்து C வரைக்கும் 12 இது 12 அடுத்த ட்ரையாங்கிள் இந்த ரெண்டு மெஷர்மெண்ட் மட்டும்தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த ட்ரையாங்கிளில் ஏலிருந்து E வரைக்கும் AE தெரியாது ஏன்னா அதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ AEயும் DEயும் தெரியாது AD கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாம் ஏலிருந்து D வரைக்கும் 3 கொடுத்துருக்காங்க ஸோ இது 3 இப்போது சிமிலர் ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ட்ரையாங்கிளில் வேறு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கலாம் இது ரைட் ட்ரையாங்கிள் ரெண்டு சைடு தெரியும் இதுவும் ரைட் ட்ரையாங்கிள் ஆனால் ஒரு சைடு தான் தெரியும் இங்கே ரெண்டு சைடு தெரியுங்கிறதுனால தேர்ட் சைடு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ ப்ரூஃபில் இன் ரைட் ட்ரையாங்கிள் ACB AB ஸ்கொயர் ஹைப்போட்டென்யூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹைப்போட்டென்யூஸ் வேணும்னா மற்ற ரெண்டு சைடையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும் ஏன்னா ஹைப்போட்டென்யூஸ் தான் லென்த்தியாக இருக்கும் அப்போ நம்ம அடிஷன் தான் பண்ணணும் மற்ற ரெண்டு சைடு வேணும்னா சப்ட்ராக்ஷன் பண்ணுவோம் ஸோ AB ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 12 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் 144 ப்ளஸ் 25 169 therefore AB ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா இட் இஸ் 13 ஸோ இங்கே நம்ம ABயில் 13 மார்க் பண்ணிக்கலாம் இப்போது சிமிலருக்கு போகலாம் அவங்க கொடுத்துருக்காங்க அதே ஆர்டரில் எழுதிக்கலாம் இன் ட்ரையாங்கிள் ABC அண்ட் ADE ABC அண்ட் ட்ரையாங்கிள் ADE இந்த ரெண்டு ட்ரையாங்கிளில் நமக்கு ஈக்குவல் ஆங்கிள்ஸ் என்னெல்லாம் தெரியுதுன்னு பார்க்கலாம் இந்த பெரிய ட்ரையாங்கிளில் A இருக்குது இந்த சின்ன ட்ரையாங்கிளையும் A இருக்குது ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் இருக்கிற A காமன் ஸோ ஆங்கிள் A is equal to angle A because common அதே மாதிரி ABC triangle C90 இந்த triangle E90 so angle C is equal to angle E each 90 degrees so ரெண்டு triangle ரெண்டு angle equal கிடைச்சிருக்கு அப்போ என்ன தியரம் அப்ளை பண்ணுறோம் by AA similarity triangle ABC is similar to triangle ADE ரெண்டு triangle similar so one similar னு prove பண்ணிட்டா the corresponding sides are proportion the corresponding
sides are in proportion. So இங்கே first two letters AB, இங்கே இருக்கிற first two letters AD is equal to second last two letters BC, இங்கே இருக்கிற last two DE is equal to first and last AC by first and last AE. ஸோ அவங்களே ஆர்டராக கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இதை ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ட்ரையாங்கிள் பார்த்து எழுதிக்கலாம். vertical by vertical, base by base, hypotenuse by hypotenuse. ஸோ இதை பார்த்து எழுதினாலே நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். இப்போ இந்த தெரிஞ்ச மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம போஸ்ட் பண்ணிக்கலாம். ஏபிங்கிறது 13 by இங்கே 3. ஸோ 13 by 3 is equal to BC. BCங்கிறது base, இங்கே 12, இங்கே DE கிடையாது. ஸோ 12 by DE equal to AC. ACங்கிறது இங்கே 5, இந்த vertical தெரியாது AE. ஸோ 5 by AE. இப்போ இதுவும் unknown, இதுவும் unknown. இந்த ரெண்டு unknownையும் நம்ம ஈக்குவேட் பண்ணக்கூடாது, ஆன்சர் கிடைக்காது. ஸோ இந்த known குவான்டிட்டியோட ஒரு unknown குவான்டிட்டி, திரும்பவும் இதே known குவான்டிட்டி இன்னொரு unknown குவான்டிட்டியும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ which implies 13 by 3 is equal to 12 by DE. இப்போ cross multiply பண்ணால் DE into 13 is equal to 12 into 3. So DE is equal to 12 3s are 36 divided by 13. இங்கே இருக்கிற மல்டிப்ளிகேஷன், அந்த பக்கம் போனால் டிவிஷன். இது டெசிமல்க்கெல்லாம் போக வேண்டாம், அப்படியே வச்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ இந்த known குவான்டிட்டியும் இந்த unknown குவான்டிட்டியும் ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ 13 by 3 is equal to 5 by AE. இப்போ cross multiply பண்ணால் 13 into AE is equal to 5 into 3. So AE is equal to 5 3s are 15 by இங்கே இருக்கிற into 13 அங்கே போனால் by 13. So AE is equal to 15 by 13.